நீங்கள் மூங்கிலாக இருங்கள்னா என்ன வித்தியாசமாக தலைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மூங்கில் ஒரு புல் இனம் தான் இல்லையா? இப்போ சாதாரண புல் மாதிரி நம்ம இருக்கோமா அல்லது ஒரு மூங்கிலாக இருக்கோமாங்கிறது நம்மளோட மனநிலையை பொறுத்தது தான். புல் எப்படி இருக்கும்? ஒரு மழை பெஞ்சதுன்னா வேகமாக வளரும். அதே நேரத்தில் மழை வெறிச்ச பிறகு சில நாட்களில் காஞ்சி போயிடும் இல்லையா? ஆனால் ஒரு மூங்கில் பாருங்கள், இப்போ நீங்கள் வலது பக்கத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒரு படம், அது சீனா மற்றும் தைவானில் இருக்கக்கூடிய ஒரு மோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூங்கில் வகை. இதோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல அது தன்னோட தரைக்கு கீழே வேரை விரிவாக வளர்க்குமா. அதான் ரைசோம்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்தடி வேரை நன்றாக ஒரு சில ஆண்டுகள் வளர்த்த பிறகு பிற்பாடு தான் மேல் நோக்கிய வளர்ச்சியவே காட்டுமா. குறுகிய பருவத்திலேயே பார்த்திங்கன்னா அதிகபட்ச உயரத்தை எட்டிரும் அப்படின்னு சொல்லுதாங்க. இதோட அதிகபட்ச உயரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதோட பூர்வீக வாழிடத்தில் கிட்டத்தட்ட 28 மீட்டர், அதாவது 92 அடிக்கு மேலே வளரக்கூடியது. இப்படி அபரிதமான வளர்ச்சியை தரக்கூடிய அந்த மூங்கில் ஆரம்பத்தில் சில வருடங்கள் என்ன செய்யுது, தன்னோட இருப்பை பின்னாடி வளர்வதற்கு தேவையான அந்த ஆரம்ப கட்ட இருப்பை அங்கே தயார்படுத்திக்குது. ஆக 2019 அல்ல 22லேருந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க போன குரூப் 4ல் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த கேள்வி விதம், முக்கியமாக தமிழில் கேட்கப்பட்ட விஷயம். ஆக அப்படி இருக்கும்போது நாம் புல் மாதிரி சடக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கரைஞ்சி போயிடக்கூடாது. இந்த மூங்கில் மாதிரி நம்ம இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டை நல்லா ஆழமாக வேர்விட்டு அந்த ரைசோம் மாதிரி இருந்தோம்னா அந்த மூங்கிலேருந்து நிறைய கிளைகள் மேலே பார்க்க வளருமா. அதேமாதிரி நாமளும் எழுதக்கூடிய ஒவ்வொரு தேர்வும் ஒரு கிளை மாதிரி நம்ம வளர்ந்து நிற்போம். அதனால் தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அடுத்தல நமக்கு பிளானர் வரப்போகுது. அடுத்த தேர்வு மார்ச்சில் அல்லது ஏப்ரலில் உங்களுக்கு கால்ஃபார் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, தேர்வுக்காக தயாராகுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.